பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய அத்துமீறலை முறியடித்து அதே சமயத்தில் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்து வரக்கூடிய பணியை இந்திய ராணுவம் செய்து வரக்கூடிய நிலையில் தீவிரவாதிகளுடைய அச்சுறுத்தலும் அதிகமாகிக் கொண்டு வருகின்றது. அந்த வகையில் தான் நேற்று நடைபெற்ற தாக்குதலில் பாகிஸ்தானுடைய முயற்சிகள் முழுவதுமாக முறியடிக்கப்பட்ட நிலையில் ஜம்மு காஷ்மீர் எல்லையொட்டிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சம்பா பகுதியில் ஊடுருவ முயன்ற 7 தீவிரவாதிகளை இந்திய ராணுவத்தினர் சுட்டுக் கொண்டிருப்பதாக செய்தி வெளியாக இருக்கின்றது. தொடர்ந்து நேற்று இரவு முழு நடைபெற்ற நிகழ்வு குறித்து இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகும், விளக்கம் அளிக்க இருக்கின்றார்கள். அதற்கு முன்னதாகவே பல்வேறு செய்திகள் அதை சார்ந்து வெளியாகி கொண்டிருக்கின்றன. நேற்று இரவு முதலே பாகிஸ்தான் ராணுவர்கள் ட்ரோன் மூலமாக ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட எல்லையோர பகுதியில் குறிவைத்து தாக்குதல் நடத்தினார்கள். 15 இடங்களில் குறிவைத்து இந்த தாக்குதலானது ட்ரோன் தாக்குதல் என்பது நடத்தப்பட்டது. அதை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக முறியடித்தார்கள். அதையும் தாண்டி ஜம்மு காஷ்மீர் கூடிய சம்பா உள்ளிட்ட பல்வேறு கட்டிடங்கள் சேதமடைந்தன. பாராமுல்லா, ரஜோரி, சம்பா உள்ளிட்ட இடங்கள்லாம் சேதமடைந்தன. இந்த தாக்குதலில் இந்திய ராணுவம் முதலில் பாகிஸ்தானுடைய ராணுவர்களுடைய செயலுக்கு அவருடைய நடவடிக்கை முறியடித்து வந்த நிலையில் அதற்கு பிறகு பதிலடி கொடுக்க தொடங்கினார்கள். பாகிஸ்தானுடைய 2 நிலைகளை குறிவைத்து பதிலடி கொடுக்க தொடங்கினார்கள். அந்த பதிலடியில் தான் இந்த 7 தீவிரவாதிகள் சம்பா பகுதியில் ஊடுருவ முயன்றதாகும். அந்த 7 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து எத்தனை தீவிரவாதிகள் இதுபோன்று எல்லையோர பகுதியில் ஊடுருவ முயற்சிக்கிறார்கள் என்பது தொடர்பான தீவிர கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதைத் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஒருபுறம் ஆலோசனையும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. முப்படையினுடைய தலைமை தளபதி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அனைத்தையும் பிரதமர் மோடியிடம் விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒருபுறம் ஆலோசனை என்பதும் அடுத்த கட்டமாக என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ரீதியில் நடத்தப்பட்டு வருகின்ற நிலையில் மறுபுறம் நம்முடைய ராணுவர்கள் பாகிஸ்தானுடைய ராணுவர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்து வருகிறார்கள். அதிலும் தீவிரவாதிகள் ஊடுருவல் அதை முறியடிப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அந்த முயற்சியின் விளைவாக தான் சம்பா பகுதியில் ஊடுருவ முயன்ற 7 பயங்கரவாதிகளை நம்முடைய ராணுவர்கள் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகின்றது. இப்படியாக பாகிஸ்தானுடைய ராணுவர்களுடைய தாக்குதல் முயற்சி, மறுபுறம் தீவிரவாதிகளுடைய தாக்குதல் முயற்சி என 2 முயற்சிகளையும் இந்திய ராணுவத்தினர் முறியடித்து வரக்கூடிய நிலையில் பதிலடி கொடுத்து பல உயிரிழப்புகளும் அவர்கள் ஏற்படுத்தி வருகிறார்கள். இது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக தான் பார்க்கப்படுகின்றது. அதைத் தொடர்ந்தும் தீவிரமாக எல்லைப்பகுதியில் இந்திய ராணுவம் கண்காணிப்பு பணி மேற்கொண்டு வருகிறார்கள். எத்தகைய தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவர்கள் மேற்கொண்டாலும் கூட அவர்களுக்கு பதிலடி கொடுப்பதற்கான தயார் நிலையில் நம்முடைய ராணுவர்கள் இருக்கிறார்கள். அதனுடைய முயற்சியாக தான், அதனுடைய விளைவாக தான் சம்பா பகுதியில் ஊடுருவ முயன்ற 7 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்.